ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க விஜயை. ஆனால் விஜய் எதுக்குமே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா காவிரி எந்த இடத்துலையுமே விஜய் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சொத்து நாங்கள் யாருமே உனக்கு வேண்டாமா, காவிரி மட்டும்தான் வேணுமா அப்படின்னு சொல்லி பாட்டி பேசும்போது, ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய்க்கே இந்த சொத்து எல்லாம் முக்கியமே இல்லை, காவிரி என் கூட இருந்தால் இதை விட பல மடங்கு சொத்து என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். அப்போ அவள் மட்டும்தான் உனக்கு முக்கியமா, இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த நாங்கள் முக்கியம் இல்லையா, அப்பா அம்மா இல்லாத உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசுவாங்க. கூடவே விஜயோட சித்தியும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, விஜயோட சித்தப்பாவும் பசுபதி கூட நான் இருந்திருக்கேன், அவரை பற்றி உனக்கு தெரியாது, அவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, எந்த எல்லைக்கும் போவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி விஜய்கிட்ட பேசுவாங்க. விஜய் அதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டாக தான் இருப்பாங்க. சரி, இதான் நேரம்னு எல்லாருமே என்கிட்ட பேசுகிறீங்கல்ல, எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நான் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு மாதிரி பேசுவாங்க. தாத்தாவும் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா, இப்போ இருக்கிற நிலைமையில நீங்களும் ஏதாவது சொல்லிடாதீங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்லுவாங்க. போகிற டைமில் விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணிவிட்டு சொல்லிவிடுவாங்க, காவிரி தான் முக்கியம், அப்போ நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம், இந்த சொத்து எனக்கு வேண்டாம், இதெல்லாம் அஜய் பேர்லேயே எழுதி கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாட்டி அவசரப்பட்டு பேசாத விஜய், பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜயோட சித்தி இதுக்காகவா நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கோம், நீ நல்லா இருக்கணும், நீ நிம்மதியாக வாழணும் தானே சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜயோட சித்தியும் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் விஜயோட சித்தப்பாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் விட்டு விஜய் போகிறதுக்காக விஜயோட சித்தப்பா பிளான் பண்ணி வந்த மாதிரியே பேசுவாங்க. போகிற நேரத்தில் ஒரு விஷயம் தாத்தா கிட்டே எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு போவாங்க. முக்கியமாக தாத்தா கிட்ட தான் விஜய் சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால தாத்தா, அதை நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவிரி வயிற்றில் என்னோட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே விஜயோட பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க, விஜயோட தாத்தாவும் சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம்டா நீ முதல்ல சொல்லியிருக்கணும்ப்பா, இப்போவே போய் காவிரியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னோடய குழந்தைக்காக காவிரியை ஏற்றுக்க வேண்டாம், அவளை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க. விஜய் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி இதான் உன்னோட முடிவா, என்கிட்ட போகாத விஜய் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காம அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும். இப்போ விஜய் அந்த வீட்டை திரும்பி பார்க்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சாங் ஒன்று போடுவாங்க. அதுவும் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.